ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். துர்கைக்கு நல்லபடியாக 3 நாள் நவராத்திரியில் முடிஞ்செடுத்து 4ஆம் நாள்லேருந்து லக்ஷ்மிக்கு 3 நாள். லக்ஷ்மிக்கு நான் இன்றைக்கி பிரசாதம் பண்ண போகிறேன். லக்ஷ்மிக்கு ஷீராண்ணம் பண்ண போகிறேன். ஷீரம்னா பால், பார்க்கடல்லேருந்து உதித்த லக்ஷ்மிக்கு பால் பொங்கல் பண்ணலான்னு இருக்கேன். பால் பொங்கல்னு சொல்லுவாள், அது பண்ணலான்னு இருக்கேன். பச்சைப்பயிறு சுண்டல், அது ஸ்வீட் பண்ணலான்னு இருக்கேன். உளுந்து வடை 3 பண்ணலான்னு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஷீரன்னத்துக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். இது பச்சரிசி, இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி போட்டிருக்கேன், 1/4 கப்பு ஜவ்வரிசி போட்டிருக்கேன். போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது பால், இதுக்கு 5 பங்கு பால் வேணும். இந்த கப்புக்கு 5 கப்பு பால், 3 கப்பு வெல்லம் வேணும். 3 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நெய், முந்திரி, ஏலக்காய் பொடி. இது பச்சை கற்பூரம். சுவாமி நைவேத்தியம், அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணுன்னா பச்சை கற்பூரம் போடணும். அதனால் பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் எதுக்கு முதல்ல ஊற்றுறேன்னா, இது பால் விடுறோம், அதில் அந்த ஒட்டிக்காமல் இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான். இப்போ நெய் எதுக்காகன்னா, பால் நம்ம ஊற்றுறோம்ல, பால் அடிப்பிடிச்சிக்காமல் இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். இப்போ இதில் 4 கப்பு பால், கொஞ்சம் பால் வச்சுருக்கேன். கடைசியில் வேணுமானா அதை கலந்துக்கிறதுக்கு. இப்போது இந்த அரிசியை போட்டுடலாம். இந்த அரிசி ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். இதை குக்கர் வச்சு விசில் போட்டு ஒரு 5 விசில் போடலாம். அப்போ தான் நல்லா அது குழையும். குழைஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ அந்த பால் ஊற்றுனீங்களே, அது காய்ச்சின பாலா காய்ச்சாத? காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பால் காய்ச்சி தான் விடணும். ஏன்னா இப்போ வெயிட் போட்டு மூடணுமா? மூடிட்டு வெயிட்டை போடணும். ஷீராண்ணம் குக்கரில் வச்சுருக்கேன், வெயிட்ரு போட்டிருக்கேன். அது 5 விசில் தனியறதுக்குள்ளே நம்ம உளுந்து வடை பண்ண போகிறேன். உளுந்து வடை என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். அது உளுந்தை என்ன பண்ணியிருக்கேன், 1.5 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சு ஊற வச்சு அந்த தண்ணியை வச்சே தான் பண்ணணும். ஊற வச்சதுக்கப்புறம் களைய வேண்டாம். அதனால் களைஞ்சு ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் தண்ணி தெளித்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு மிளகு ஜீரகம் போடுவேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், டேபிள் சால்ட் வச்சுருக்கேன். இதான் இதுக்கு வேணுங்கிறது. எண்ணெய் ஆயில் காய வச்சுருக்கேன். இப்போ வடை தட்டிடலாம். இப்போ அந்த மாவில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை அதுவும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 மிளகு போட்டால் நல்லா ஜீரணம் ஆகும். ஏன்னா உளுந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அதனால் மிளகு சேர்த்துருக்கேன். ஜீரகம் அஜீரணத்துக்கு நல்லது, வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு வேணுங்கிற சால்ட்டு போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நான் உளுந்து போடும்போது அரிசியெல்லாம் போடலை. நான் அரிசியெல்லாம் போட மாட்டேன், வெறும் உளுந்து தான் போடுவேன். நான் கலந்துட்டு எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டலாம். ஏன்னா அந்த சாதம் ஷீராண்ணம் முடிகிறதுக்குள்ளே வடை முடிச்சிடலாம். டைம் சேவுக்காக தான் இப்படி பண்ணுறேன். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ வடை போட்டலாம்.
நான் ஒரு ஆஃப் பாயில் எடுத்து வச்சுப்பேன், அப்புறம் சேர்த்து இல்லாமல் போடுவேன். நான் போடுற மாதிரி போட்டு காமிக்கிறேன். ரவுண்டாக உளுந்து வடை வந்து முன்னையே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நனைச்சி கிரைண்டரில் அரைக்கிறது வரைக்கும் போட்டிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ லிங்க்கு தரேன், நீங்கள் பார்த்துக்கோ. இது வந்து நல்லா வெளிப்பக்கம் கரகரன்னு இருக்கும், உள்பக்கம் சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் வடை. நான் காமிக்கிறேன், பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு பாருங்கள். இதை எடுத்துடலாம். இப்போது இன்றைக்கி வந்து ஷீரான்னம் வடை ஸ்வீட்டு சுண்டல் பண்ண போகிறேன். அதையும் இப்போ காமிச்சிடுறேன். ஷீரான்னம் ஆயின் இருக்குது. வடை ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு வெள்ளை பாகு வச்சுக்கணும். வடையெல்லாம் ஆயிடுத்து பாருங்கள். முரன்னு இருக்குது வெளியில், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரியே பண்ணலாம் வடை. பச்சை பயிறு போட்டு ஸ்வீட் சுண்டல் பண்ணலான்னு இருக்கேன். இதை நல்லா இதை 2 ஹவர் 3 ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா குக்கரில் போட்டு 2 விசில் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இது வேணும். அப்புறம் வெல்லம், இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் பாகு வச்சு இதில் கலந்துக்கணும். தேங்காய் 2 ஸ்பூன் போடணும். கொஞ்சம் வாசனைக்கு நெய், ஏலக்காய் பொடி, இவ்வளவும் இதுக்கு வேணும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெல்லத்தை போட்டுட்டு கொஞ்சம் கரைய வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கரைய வச்சிடலாம். மணல்லாம் இருக்கும் அதில், அதனால் நம்ம ஆஸ் யூஷுவல் கரைய வச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுண்டல் ஸ்வீட்டாக நம்ம வந்து காரமே போட்டு பண்ணுறோம். ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். நல்லாயிருக்கும். இது எல்லாருமே பண்ணி பாருங்கள். பச்சை பயிர் வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரென்த். அது நல்ல ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இது பண்ணி கொடுக்கும். அதனால் பச்சை பயிர் எல்லாருமே சேர்த்துக்கலாம். காரம் போட்டு பண்ணுறத விட இப்படி பண்ணினாலும் நல்லாயிருக்கும். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா கரைஞ்சிடுத்து. இதை கொஞ்சம் பாகு ஆக்கிட்டு இந்த சுண்டல் போட்டு இது பண்ணிடலாம். நூறு 150 கிராம் எடுத்திருக்கேன் பச்சை பயிறு. இதுக்கு 125 கிராம்
எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சரிக்கு சரி போட்டுக்கலாம். அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. எங்களுக்கு இது போரும், அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கானவுடனே அதை போட்டுருவோம். கடாயில் நெய் ஊற்றணுமா, நெய் ஊற்றாமல் அப்படி போட்டுக்கலாமா? நெய் மேலே கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம். நான் வந்து அதை ஊற்றும் போது கடாய் இதுவாகாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு சொட்டு நெய் ஊற்றினேன். எப்படியும் நான் போட்டுக்கலாம். தண்ணியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் அது சேர்ந்து வெல்லம் அதோடு சேர்ந்துதுன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா 2 ஸ்பூன் தேங்காய் போடணும். இந்த தேங்காய், வெல்லம், இந்த பயத்தம்பருப்பு, இந்த பயிறு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுதுன்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும். சுண்டல் ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது உதிர்ந்துடும். நான் அந்த வெல்லத்தோட சூடுல வெல்லம் இலகிருக்கு, அப்புறம் உதிர்ந்துடும். அம்பாளுக்கு சுண்டல் ரெடி ஆகிடுது, ஸ்வீட் சுண்டல் ரெடி ஆகிடுது. அடுத்து நம்ம அந்த இது பார்க்கலாம், ஷீராண்ணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஷீராண்ணத்துக்கு வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அப்புறமா அந்த இதில் அன்னம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு கலந்தால் முடிஞ்சு போச்சு. அது எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். சாதம் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குக்கர் திறந்தாச்சு. எப்படி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. ஜவ்வரிசியெல்லாம் நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது. இப்போ அதை வெள்ளை பாகு வச்சுருக்கேன். அதை கரைஞ்சோடனே இதை போட்டுட்டு உடனே இறக்கிட வேண்டியதான். கலந்துட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. வெல்லமும் பாலும் சேர்ந்து தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டுடலாம். நல்லா குழஞ்சிப்பா, ரொம்ப நல்லாயிருக்கும். அம்பாள் வந்து லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஷீராண்ணம்ங்கிறது. ஷீரம்ங்கிறது பால். ஷீரம்னா பால்னு அர்த்தம். ஷீரம் பால். பார்க்கடல்லேருந்து லக்ஷ்மி தேவி உதயமானதுனால அவளுக்கு பிடித்தது பால். அதுக்கு பேர் பால் பொங்கல்னு சொல்லுவாங்க, ஷீராண்ணம்னு சொல்லுவாங்க. பால்லையே பண்ணது. காரவடைசில் அது வேறு டைப்பு, இது வந்து வேறு. ஷீராண்ணம் வேறு டைப்பு. எல்லாம் ஒன்று தான். பாலில் அரிசி வேகிறது, அது பண்ணுற மெத்தடு வேறு வேறு. காரவடைசில் ஒரு தடவை போடுறேன் நான் வீடியோவில். அதுவும் பால்லே தான் வேகும். அதுக்கு பருப்பு போடுவாங்க, பாசிப்பருப்பு போடணும். இது வெறும் அரிசி, ஜவ்வரிசி தான். நல்லா வந்துட்டு இந்த பாகு ஆன உடனேயும் இதில் ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு இப்போ பாகை வந்து அதில் ஊற்றிடலாம். பாகை ஊற்றி நல்லா கிளறிட்டு ஏலக்காய் தூள் போட்டுட்டேன். நல்லா சித்த கொதி வரட்டும். அதுக்கு
இது வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. இது சுவாமி நைவேத்தியத்துக்கெல்லாம் இது சேர்க்கணும். இது அம்பாளோட நைவேத்தியத்துக்கெல்லாம். நமக்கு தீர்த்தம்லாம் கொடுப்பாங்கன்னா அதில் இந்த பச்சை கற்பூரம்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப விசேஷம். அதனால் அது சாமி நைவேத்தியங்கிறதுனால அம்பாளுக்காக பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். துளி போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். ரொம்ப ஸ்மெல் டாமினேட் ஆகிடும். அதனால் நாங்கள் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வருது. முந்திரி நெய்யில் தாளிச்சிருக்கேன். இந்த முந்திரி போடலாம், திராட்சை போடலாம், உங்களுக்கு இஷ்டமானது போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி மாத்திரம் போட்டிருக்கேன். முந்திரி போட்டாச்சு. அதனால் நேரம் ஆக ஆக கெட்டி ஆகிடும் அது. இப்போது 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். திராட்சை போடலாம். சுவையான ஷீராண்ணம் ரெடி. அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். வடை, ஷீராண்ணம், பயத்தம் பயிறு சுண்டல், ஸ்வீட் சுண்டல் தான் அம்பாளுக்கு இன்றைக்கி பிரசாதம். இந்த நைவேத்தியம் பண்ண போகிறேன். லட்சுமி தேவிக்கு ரொம்ப உகந்தமானது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கெட்டியாகிடும். ஷீராண்ணம் ரெடி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இன்றைக்கி நம்ம லட்சுமி தேவிக்கு வந்து ஷீராண்ணம், பச்சை பயிறு சுண்டல், ஸ்வீட் சுண்டல், உளுந்த வடை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.